ஐ நோ. இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா மருதமலையில் இருக்கோம். நேற்று சென்ட்ரல்லேருந்து ட்ரெயின் ஏறும்போது டைம் எத்தனை மணி? 9:10க்கா 10 நிமிஷம் டிரைவர் வந்து லேட் பண்ணிட்டார். ஆனால் காலையில் ஒரு சிறப்பான சம்பவம் பண்ணிட்டார். எத்தனை மணிக்கு கொண்டு வந்து விட்டார்? 4:30க்கெலாம் ஷார்ப்பாக நாங்கள் வந்துட்டோம். ஸ்டேஷன்லேருந்து நியர்பை, ரொம்ப நியர்பையிலே ரூம் புக் பண்ணியாச்சு. காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிளானே இல்லை எங்கே போகலாம் அப்படின்ட்டு. சரி ஓகே கிளம்பிடலாம் மருதமலைக்கு அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஸோ இங்கே தரிசனம்லாம் முடிச்சுட்டு எங்கே போகிறோம் நெக்ஸ்ட்டு? டவுன் ஹால் போய்ட்டு கொஞ்சம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்புறம் லூலு மால், டைம் இருந்தால் லூலு மால், நைட்டு வந்து ஈஷா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். நாளைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங்கே வெக்கேட் பண்ணிவிட்டு ஊட்டிக்கு போகிற மாதிரி. ஹாய், குட் மார்னிங். வணக்கம். கோயம்புத்தூர் வந்துட்டோம். என்ன குடிக்க போகிறீங்க? பால் குடிக்க போகிறீங்களா? எப்படி இருக்குது கோயம்புத்தூர்? வராங்க. எப்படி இருக்கு கோயம்புத்தூர்? சூப்பராக இருக்கா? சரி, இதோ இருக்குங்க ட்ரெயின். நான் மறந்துட்டேன் அந்த குட்டி ட்ரெயின். இப்பதான் இவ்வளோ நேரம் அந்த போர்டு மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். ஹலோ. எப்படி இருக்கு ஊரு? சில் சில் சில்னு இருக்கு. ஹலோ. Hello from Coimbatore. ஹலோ. நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா கோவில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நல்ல சூரியனே இல்லை அப்படி ஒரு கிளைமேட் நல்லா இருக்கு. ஐ நோ ஐ சொல்லு என்ன பாத்து. ஹாய் ஆந்திகா. சரி நான் போலாம் வா. திரும்ப எப்படி திரும்ப நான் வெச்சேன். போலாமா பப்பு? போலாமா? அது வேற கோயில் இருக்கா? நல்லா இருக்குல்ல? பயங்கரமான ஒரு கிளைமேட், சில்லுன்னு குளிருது பயங்கரமா. இப்படிதான் வரணும்ல? ஆமா அப்படியே இருங்க. எப்படியோங்க படிக்கட்டு ஏறி சாமி பார்க்க மேலே வந்தாச்சு. நாங்கள் என்ன நினச்சோன்னா கிட்டக்கே இருக்கோம் அப்படின்னு நினச்சி தான் மேலே ஏற ஆரம்பித்தோம். ஆனால் அப்ராக்சிமேட்லி 837 படிக்கட்டு இருந்துச்சு. அதெல்லாம் மேலே ஏறி போனோம். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது அவ்வளோ ஒரு கூட்டங்க. நாங்கள் போனது சனிக்கிழமை அப்படின்றதுனால பயங்கர கூட்டமாக இருக்குமா, அது எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஃப்ரீ டிக்கெட்டும் இருந்துச்சு, 50 ருபீஸ் கவுண்டரும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா 50 ருபீஸ் கவுண்ட்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கவுண்டர்லேயே போயிட்டு கோயில்கிட்ட சாமிக்கிட்ட போகும்போது தான் உங்களுக்கு அந்த கவுண்டரே வரும். அதுக்கு வெளியே வரைக்கும் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு லைன் இருந்துச்சு. நியர்லி எங்களுக்கு ஒரு 1 hour 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கிட்ட எங்களுக்கு சாமி பார்க்கவே டைமாக இருந்துச்சு. சாமி பார்த்திங்க அப்படின்னா விபூதி அலங்காரத்தில் எங்களுக்கு காட்சியளித்தார். அவ்வளோ ஒரு புல்லரிக்கிற மூமெண்ட்டு, கண்ணெல்லாம் தண்ணி கலங்கி நின்று இருந்துச்சு சாமியை பார்க்கும்போது. அவ்வளோ அழகாக இருந்தார் சாமி. எங்களுக்கு ஒரு சிறப்பான தரிசனம் கிடச்சிது. முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மலைகளுக்கு சுற்றி நடுவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த குளிர்ந்த காற்று, ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு அந்த கிளைமேட்டு. அங்கே நின்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு அந்த வியூ வந்து அவ்வளோ அழகாக இருந்திருக்கும். நாங்கள் போய் பார்த்த உடனே தான் எங்களுக்கு அந்த அழகு என்னன்னு தெரிஞ்சுது. அப்படியே சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே பஸ் பிடிக்கலாம் அப்படின்னு போனோம்.
ஆனால் அங்கே க்யூ வந்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு லைன் இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் மோர் ஓவர் அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் மலையிலேருந்து கீழே போகிறதுக்கு பஸ் இருக்குதுன்னு சொன்னதுனால நாங்கள் வந்து ஸ்டெப்ஸில் எடுத்துக்கிட்டோம். 15 நிமிஷம் தான் ஆச்சு எங்களுக்கு ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு. மருதமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாங்கள் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டோம். இது வந்து ஒரு 1 hour ட்ராவல் டிஸ்டன்ஸ் எங்களுக்கு. 1 hourலேருந்து 1.5 hours வரைக்கும் எங்களுக்கு அந்த டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அன்றைக்கி பார்த்து கோயம்புத்தூரில் வந்து பஸ்ஸு வந்து ரூட் மாற்றி விட்டதுனால நாங்கள் ரேஸ் கோர்ஸில் தெரியாமல் இறங்கிட்டோம். ரேஸ் கோர்ஸ்லேருந்து அகெயின் டவுன் ஹாலுக்கு போயிட்டு ரொம்ப நாளாக ஒரு ரிவ்யூ பார்த்து வச்சுருந்தேன் ஒரு அங்கண்ணன் பிரியாணி கடைக்கு. அங்கே போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்து நாங்கள் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து திருச்செந்தூர் கோயில் போயிருக்கோம். இப்போ வந்து மருதமலை கோயிலுக்கு போயிட்டோம். அடுத்த இருக்க 4 படைக்கும் கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து லைஃப்பில் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்கு. அடுத்தடுத்து நாங்கள் கோயிலுக்கு போகும்போது அந்த கண்டென்ட்டும் உங்களுக்கு ட்ராவல் வ்ளாகில் கண்டிப்பாக உங்களுக்காக வரும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்க்கு எங்களை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.